பிக் பாஸ். நேற்றைய பிக் பாஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நேற்றைய பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்களை கமலஹாசன் தெரிவிச்சாரு. இதெல்லாம் விட முக்கியமா நேத்து எந்த ஒரு எவிக்ஷனும் இல்லாம தனி அறையில சுஜாவை தங்க வச்சிருக்காங்க. நேத்து கமலஹாசன் பேசும்போது எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிறது தப்பு, உங்களுக்குன்னு ஒரு முகம் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னாரு. எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம், இல்ல நீங்க ஏமாறுறீங்கன்னு அர்த்தம்ட்டு மிக அழகா சொன்னாரு. இது ரொம்ப ஒரு உண்மையான ஒரு வார்த்தை. இதுக்கடுத்து சுஜா ஆர்த்தி கிட்ட பேசிட்டு இருந்தப்ப தந்தை இல்லாதது ஒரு வலி, அந்த வலியை நான் எப்படி எப்படிலாம் அனுபவிச்சிருக்கேன், அந்த வலியை நான் வெளிப்படுத்தினேன், அது வெறும் நான் அழுகை இல்லை, அழுகைங்கிறது நான் கதறி கதறி அழல, இது நடிப்பு கிடையாது, நான் நானா இருக்கேன்ட்டு அவங்க தன்னிலை விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து சுஜா எலிமினேட் ஆகும்போது ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் அவங்க சொன்ன அட்வைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான அட்வைஸ். அதுல ஒரு முக்கியமான வார்த்தையா நான் பார்த்தது நீயா இரு அப்படிங்கிறதா. நீயா இருங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், இருந்தாலும் அப்படி இரு, உனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜூலி கிட்ட சொன்னாங்க. ஜூலி மக்கள் வெளியே என்ன கருத்துல சுஜாவை பார்த்துட்டு இருக்காங்களோ அதை வெளிப்படையா நேத்து சொன்னாங்க. உண்மையிலே ஜூலி வெளிப்படையா பேசுனது இதான் முதல் முறையா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஊசி மொழிதான் எல்லாத்தையும் அவங்க பேசியிருக்காங்க. நேத்து தான் அவங்க சுஜா கிட்ட நேரடியா மக்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வெளிப்படையா பேசினாங்க. இந்த பார்வை உங்க மேல விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த அப்பாங்கிற விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க, இது ஒரு கேம் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ் ஜூலி பண்ணாங்க. அதே மாதிரி பிந்து கிட்ட சுஜா சொன்னப்ப தனியா இருக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஆனா எல்லா நேரமும் அப்படி இருக்காது அப்படின்ட்டு அந்த தனிமையோட வலியையும் சந்தோஷத்தையும் ரெண்டையுமே அழகா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. சுஜா எலிமினேட் ஆகி போகும்போது வையாபுரிக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா கார்டுலாம் காட்டல, கண்டிப்பா திரும்பி வருவாங்க, அந்த பொண்ணுக்கு வில் பவர் ஜாஸ்தி, கண்டிப்பா வரும் அப்படின்ட்டு அவர் நம்பிக்கையா பேசினாரு. அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஸ்னேகன் மற்றும் வையாபுரி பிந்து எல்லாருமே அந்த பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நல்லா வில் பவர் இருக்கு, எல்லாத்தையும் சுஜாவை பத்தி எல்லாமே பாசிட்டிவா தான் பேசுறாங்க. சுஜா போனதை யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. சுஜா பாத்தீங்கன்னா ஹவுஸ்மேட்டை பொறுத்த வரைக்கும் எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு ரகசிய அறையில சுஜா வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அவங்களோட வில் பவர் பொறுத்து அவங்க எப்பனாலும் மீண்டும் உள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதாவது கமலஹாசன் கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ள ஒரு ஆவி மாதிரி இருப்பாங்க, இவங்க அவங்கள பார்க்கலாம், அவங்க தான் இவங்கள பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அப்ப சுஜா கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் விளக்கி சொல்றப்போ உங்களை வெளியே அனுப்பல, எவிக்ஷன் உங்களுக்கு கிடையாது, இந்த விஷயங்கள்லாம் விளக்கி சொல்றாரு. அப்போ ஒரு வார்த்தையும் சொல்றாரு, சுஜாவை நான் ஒன்னும் தெரியாத பொண்ணு அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா பேசும்போதுதான் தெரியுது நல்ல விவரமான பொண்ணு அப்படிங்கிறது அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. இதுல ஏன் சுஜாவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த வாரம் ஓட்டு பாத்தீங்கன்னா 4 பேருக்குமே ஈக்குவலா தான் போயிட்டு இருந்தது, யாரையும் எவிக்ட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப ஆடியன்ஸ் சைடில் நிறைய அழுத்தமாக பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்டு யாரையும் எவிக்ட் பண்ணலை அப்படிங்கிறாங்க. இப்போ 4 பேரும் ஈக்குவல் ஓட்டில் இருக்கிறப்ப ஏன் சுஜாவை இதை மாதிரி சீக்ரெட் ரூமில் வைக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறப்ப 2 விஷயம் தோணுது. ஒன்று சுஜா இதை மாதிரி தனிமையாக இருக்கிறப்ப பேலன்ஸ் பண்ணி அவங்களால இருக்க முடியும். அது பிந்துவோ ஹரிஸோ கணேஷோ இருந்தாங்கன்னா பெரிய ஒரு பாதிப்போ இல்லை பெரிய ஒரு ஈர்ப்பையோ ஏற்படுத்த போகிறது கிடையாது. அவங்க எப்பயும் போல அவங்க உள்ள தியானம் பண்ணிட்டு கணேஷ் இருந்துருவாரு, ஹரிஸ் சின்ன சின்ன என்டர்டைன் பண்ணிட்டு இருந்துருவாரு, இது போல இருந்துருவாரு. ஆனா சுஜாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கட்ஸ் அதிகம்ங்கிறனால என்ன நடக்குது, எதை நம்ம திருத்தணும், என்னென்ன மாற்றணும் அப்படிங்கிற உள்ள நடக்கிற நிகழ்வுகள், இவரை பத்தி என்னென்ன பேசுறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஏன்னா வெளியே பாத்தீங்கன்னா சுஜா மேல அவ்வளவு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்க நடிக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் பேசுறவங்க இருக்காங்க. சிரிச்சா நடிப்பு, அவங்க நடந்தா நடிப்பு, கைய தூக்குனா நடிப்பு, அழுதா நடிப்பு, எல்லாமே நடிப்பா பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ இதே மாதிரி எண்ணத்துல வீட்டுக்குள்ள யார் யார் இருக்காங்கிறது இவங்க வெளியே போனாதான் தெரியும். அதுக்காக ஒரு விஷயத்த இது பண்ணிருக்கலாம். இது சுஜாக்கு நேரடியா தெரிய வர்றப்ப சுஜாவோட ரியாக்ட் அதுக்கடுத்து வர்ற வாரங்கள்ல எந்த மாதிரி இருக்கும், ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு கேம் ஷோவா இருக்கலாம். இரண்டாவது விஷயம், விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜூலி ஆர்த்தி இவங்க மேலாம் ஒரு ரொம்ப கெட்ட பேர் இருந்தது. அத மாதிரி இருந்தவங்களை திரும்ப உள்ள கூப்பிட்டு இன்னைக்கு ஜூலி மேல இருந்த அந்த பெயரையும், சக்தி கிட்ட இருந்த கெட்ட பெயரையும், ஆர்த்தி கிட்ட இருந்த கெட்ட பெயரையும் ஓரளவு டைல்யூட் பண்ணி இந்த 2 வாரத்துல அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில சுஜா தரப்புல நியாயங்கள் இருக்கு, அவங்க நடிக்கல அப்படிங்கிற அந்த விஷயத்த
மக்களுக்கு புரிதல் கொண்டு வருவதற்காக இதை செஞ்சிருக்கலாம். அதற்காக இந்த தேர்வை வந்து சுஜாவை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த தேர்வுல வந்து கமலஹாசன் தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. ஏன்னா கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சுஜாவை பத்தி பல பேர், இப்ப ஜூலி வந்து நடிக்கிறப்ப வந்து எதிர்த்து ஏதாவது ஒரு கிண்டலா கேள்வி கேட்டுருவாரு. எல்லார்கிட்டயுமே அந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு. சுஜாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே வந்து அந்த பொண்ணு வந்து தப்பா நடிக்குது அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல கமலஹாசன் வெளிப்படுத்தியிருப்பார். அதை இது வரைக்குமே அவரு சொல்லவே இல்லைங்கிறப்ப கமலுக்கு வந்து சுஜாவை பத்திய ஒரு புரிதல் இருக்கு. அந்த புரிதல் சரியானதா இல்ல சில மக்களோட புரிதல் சரியானதா அப்படிங்கிறத பரிசோதிக்கிறதுக்காக கூட சுஜாவை தனி ரூம்ல வச்சிருக்கலாம். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம், அதாவது கோல்டன் டிக்கெட்டுக்கான கேமு. அப்போ வந்து வழக்கம் போல கமல் வந்து அரசியலை வந்து கலாய்ச்சாரு. யாருப்பா கதவை தட்டுறது, இது டிக்கெட்டுப்பா, தேர்தல் டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாரு. அப்புறம் பெட்டியை பார்த்தோன்னே அவங்க குழப்பம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய அரசியல்வாதிகளை வழக்கம் போல வந்து ஒரு கலாய்ச்சாரு. அந்த கோல்டன் டிக்கெட்டுக்கான நேற்று ஒரு டாஸ்க், அதாவது புரியாத பாஷையில அவங்களே ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணி பேசக்கூடியது, யார் அதிகம் நேரம் பேசுறாங்களோ அதுக்கு ஒரு பாயிண்ட். இதை மாதிரி வர்ற டாஸ்க் எல்லாத்துலேயும் வந்து அவங்க பாயிண்ட் சேகரித்து அந்த பாயிண்டின் மூலம் யாருக்கு அந்த கோல்டன் டிக்கெட் கொடுக்கறது அப்படிங்கிற முடிவுக்கு வருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. கோல்டன் டிக்கெட் வாங்குறவங்க வந்து இனி வரும் வாரங்களில் எவிக்ட் ஆக முடியாது, யாரும் அவங்கள நாமினேட் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட் வீக் வந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செக் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சுஜா தனி அறையில் இருக்கிறனால என்னென்ன மாற்றங்கள் வந்து அவங்களுக்குள்ள நிகழப்போகுது, பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள நிகழப்போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தாண்டி இன்றைய ப்ரோமோவும் இப்போ வெளியிட்டாங்க. இன்றைய ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஸ் மற்றும் ஆரவ் 2 பேரும் உட்காந்து சுஜாவை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதாவது சுஜா வெளியே போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு ஹரிஸ் சொல்றாரு. எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லையே, எப்படி வெளியே போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஆரவ் வந்து சுஜா வெளியே போவாங்க அப்படிங்கிறத நான் ஜட்ஜ் பண்ணேன். ஏன்னா நடக்கிறத வச்சு நமக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லையா, அந்த வகையில் வந்து சுஜா வெளியே போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ட்டு ஆரோ வந்து சொல்றாரு. அதை சுஜா வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சீக்ரெட் ரூம்ல இருந்து என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன் ஆரோ கொடுப்பாரு அப்படின்னா, என்னோட ஜட்ஜ்மெண்ட்ல எதுக்கு எடுத்தாலும் அவங்க அழுகுறாங்க, அவங்க ஃபீல் பண்றத வந்து மக்கள் வந்து அதை நடிப்பா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா அவர் தெரிவிப்படுத்துவார் நான் நினைக்கிறேன். மற்றதை இன்று முழு எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் சந்திப்போம். நன்றி.